வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் 4.5 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதை செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் வச்சு தான் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக கவராக இருக்கான்றதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரியிற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடு பிளெண்டிங்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ ஃபோட்டோஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம வந்து வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஃபோட்டோவோட அந்த ஃப்ரேமோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோவை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாங்காக ஷோ ஆகுது. ஸோ ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் எகைன் சொல்லிடுறேன். ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமோட டியூரேஷனு அதையும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுதோ அங்கே தான் கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஒரு 4 ஃபோட்டோஸை வச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக வந்து ஃப்ரேமை பார்த்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் எஃபெக்ட்டும் கரெக்டாக ஷூ ஆகும். இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்ஸை வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் எந்த சாங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன சாங் நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவில் லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.